இன்னும் தொடங்கல. Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of PGTRP, Approaches to Literature. We are discussing literary theories and we are with semiotics. But semiotics என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, semiotics is a systematic and scientific study of signs and symbols and how they are used for interpretation and how it is used in text அப்படின்னு படிக்கிறது தான். அப்படின்னா சைன்ஸ் அண்ட் சிம்பிள், எதற்காக இந்த சைன் அந்த சிம்பிள்ஸ் வந்து எதற்காக பயன்படுத்துறோம், அதனோட அசோசியேஷன் என்ன, அதனுடைய மீனிங்ஸ் என்ன அப்படின்னு படிப்பது தான் செமியாட்டிக்ஸ். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா 3 டேர்ம்ஸ். வாட் இஸ் செமியாட்டிக்ஸ், வாட் இஸ் செமான்டிக்ஸ் அண்ட் வாட் இஸ் சின்டாக்ஸ். இந்த 3 தான் நம்மள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். செமியாட்டிக்ஸ்னா த ஸ்டடி ஆஃப் சைன்ஸ், குறியீடுகள். சிம்பிள்ஸ், சிம்பிள்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்றோம்? சிம்பிள் குறியீடுகள். சைன்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தானா? சைன்ஸ் மீன்ஸ் ஜெஸ்டர். அந்த சைன்னா அதுவுமே வந்து ஒரு ஏதோ ஒரு குறியீடு தான் சொல்ல வரோம். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு see what is the meaning conveyed by the signs and symbols. அப்போ மெயின் ஃபோக்கஸ் வந்து signs and symbols then meaning. ஆனா we have something called semantics. Semantics, the main focus is on meaning, the systematic and scientific study of meaning. இன்னொரு வேர்டு இருக்கு, syntax. Syntaxனா the rules that govern the written language. இந்த 3 தான் நம்மள எப்பொழுதுமே கன்ஃபியூஸ் பண்ணும். அந்த 3க்கும் டெஃபினிஷன்ஸ் நல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது செமியாட்டிக்ஸ். ஓகே, நான் திருப்பியும் அதை தான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன். வாட் இஸ் செமியாட்டிக்ஸ்? செமியாட்டிக்ஸ்னு நம்ம சொன்னோம்னா 2 பேர் வருவாங்க. 2 பேர் ரொம்ப முக்கியமா. ஒன்று வந்து ஃபெர்டினாண்ட் தி சசுவர், இன்னொன்று வந்து சார்ல்ஸ் சாண்டர்ஸ் ஸ்பியர்ஸ். சார்ல்ஸ் சாண்டர்ஸ் ஸ்பியர்ஸ் அப்படின்னு ஒரு திங்கர். இப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கார்டிங் டு Ferdinand de Saussure, according to Ferdinand de Saussure, there is the signifier, and the signifier is associated with signifier na enna solrom? Signifier symbol tree ne எழுதுறது மாதிரி symbol. Signifier அப்படிங்கிறது வந்து அது வேர்டா இருக்கலாம் அல்லது சவுண்டா இருக்கலாம். வேர்ட் இமேஜா இருக்கலாம் அல்லது சவுண்டா இருக்கலாம். அந்த அதனோட அசோசியேட் ஆகக்கூடிய அந்த மென்டல் இமேஜ், தட் இஸ் த கான்செப்ட். அது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது வரக்கூடியது தான் மீனிங், தட் இஸ் கால்ட் சைன். ஆனா அந்த சைனும் இங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய சைனும் வேற. செமியாட்டிக்ஸ் இஸ் கால்ட் த சயின்ஸ் ஆஃப் சைன், SIGN. அதாவது நம்மளுடைய ஹியூமன் ஆக்ஷன், அந்த ஹியூமன் ஆக்ஷன்ல இருந்து மக்களுக்கு போய் சேரக்கூடிய மீனிங், அந்த ஹியூமன் ஆக்ஷன்ஸை படிக்கக்கூடிய படிப்பு தான் செமியாலஜி. ஓகே, and linguistics is very closely associated with semiology because linguistics is the systematic study of verbal signs and structure. What is linguistics? The systematic and scientific study of language ன்னு சிம்பிளா டிஃபைன் பண்ணிடுவோம். வேற மாதிரி டிஃபைன் பண்ணோம்னா, linguistics is the study of verbal signs and verbal structure. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 2 ஆஸ்பெக்டும் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்போக்கன் ஆஸ்பெக்ட், இன்னொன்னு வந்து ரிட்டன் ஆஸ்பெக்ட். அந்த ரிட்டன் ஆஸ்பெக்ட் இஸ் கால்ட் verbal sign and the spoken aspect is called the phone, PHONE. அதை படிக்கிறதுக்கு ஒரு தனி படிப்பு இருக்கு. எக்ஸ்டர்னல் லாங்குவேஜ், ரிட்டன் லாங்குவேஜ் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கால்டு மார்பாலஜி. And the sound aspect of the language படிக்கிறது பேரு phonology. How language is produced, how sound is produced, in what manner language is produced அப்படின்னு படிக்கிறதுக்கு பேரு phonology. Did you understand all these concepts? Yes sir. Yes sir.
ஓகே, இப்போ நமக்கு இந்த செமியாட்டிக்ஸ் அப்படின்னு வரும் பொழுது ஃபியூ திங்கர்ஸ் இருக்காங்க. யாரு யாரு? சார்ல்ஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ், ஃபெர்டினாண்ட் டி சசுவர், மீஷே ஃபூகோ. மீஷே ஃபூகோங்கிற ஒரு பக்கத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் a very important figure in linguistics, in semiology, in postmodernism also. ஏன் அப்படின்னா somebody who spoke about power and knowledge is Michel Foucault. And then you have Umberto Eco, a very famous Italian semiotician. He wrote the work The Art of Semiotics. Art of செமியாட்டிக்ஸ்னு ஒரு அழகான புக். அந்த செமியாட்டிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு நாவல், த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினாரு. அதுக்கப்புறம் நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்கிறார். what is it, The Mysterious Flame of Queen Lena அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. Okay, and then you have Gerard Genette and Roland Barthes. இதுல நமக்கு முக்கியமான டேர்ம் என்ன? இது இங்கே தானே இருக்கு. யா, செமியாட்டிக்ஸ்ல முக்கியமான term. I think it is somewhere misplaced. நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு பின்னாடி வருவோம். செமியாட்டிக்ஸ்னா it is to do with what? It is to do with the study of signs and symbol and how certain signs communicate certain meaning in a given context. அதுதான் செமியாட்டிக்ஸ். இதை நீங்க சார்ல்ஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ் போட்டு என்ன பண்ணணும்? வாட் ஆர் த டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் சார்ல்ஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ் அப்படின்னு நீங்க கொஞ்சம் பார்க்கணும். நமக்கு வந்து பேர்ட்ஸ் ஐ வியூ தான் இங்கே கொடுக்குறோம். கொஞ்சம் நீங்க அந்த ஏரியாவை மட்டும், ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசா இல்லை, கோ கூகுள் ஃபார் அந்த இமேஜில் போயிட்டு சார்ல்ஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ் அண்ட் சைன் அப்படின்னு போட்டீங்கன்னா அழகா ஒரு இமேஜ் டயக்ராம் வரும். அதுல உங்களுக்கு டேர்ம்ஸை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு இமேஜில் இருக்கிற கான்செப்டை நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அதுல இருந்து எக்ஸாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ஒருவேளை போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஷுட் பி ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட். ஓகே டீச்சர், ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் தியரி? போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஏற்கனவே ஸ்ட்ரக்சரலிசம்னா என்னன்னு பார்த்துட்டோம். நவ் வி ஆர் கெட்டிங் இன்டு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்தை வந்து the term is often used synonymously with deconstruction and postmodernism. ஏன் அப்படின்னா ரெண்டுமே இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் parallel-ஆ போயிட்டு இருந்த மூமெண்ட். இப்ப போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் is a reaction to structuralism. It's a reaction to structuralism. என்ன சார், என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, how do we explain it அப்படின்னு கேட்டீங்கன்னா, according to this system, post-structuralism does not accept that language is a stable reality or it is a closed system. According to post-structuralism, language is not stable. It keeps on changing and it is not a closed system. கிடையாது. அதனால தான் பாத்தீங்கன்னா deconstructionல Derrida uses a concept called play. P-L-A-Y. What is the term associated with the Derrida's deconstruction அப்படின்னா the concept of play. P-L-A-Y. அதுக்கு அவர் கொடுத்த ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா D-O-G. D is a sign, O is a sign, G is a sign. They have come together to communicate one meaning. அப்படிதானே டீச்சர்ஸ்? டிஓஜினா நமக்கு டக்குன்னு என்னென்ன அசோசியேட் ஆயிருக்கு? டிஓஜி அப்படின்னா டாக். அதுல 3 சவுண்ட்ஸ் இருக்கு. ட், ஓ, க், ஜி. ஜி அப்படின்னு சொல்றோம். ட், ஓ, ஜி. இந்த 3 சவுண்டையும் சொன்னோன்னே அந்த டிங்கிற அந்த ஆல்பபெட் எழுதுவோம், ஓங்கிற ஆல்பபெட் எழுதுவோம், ஜின்னு இந்த 3ஐயும் ஒரு பேப்பர்ல எழுதணும்னு ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு காட்டிங்கன்னா கூட உடனே என்ன சொல்லுவோம்? இட் இஸ் an animal with 4 legs, 1 tail and which is a friend of human being அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டிங்கிற ஒரு சைன் இருக்கு, அப்புறம் ஓங்கிற ஒரு சைன் இருக்கு, ஜின்னு. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? தட் இஸ் கால்டு பிளே. That is called play. It becomes God. G-O-D. அப்ப language is not fixed. It can be changing.
So meaning is not fixed. Language is a system of sign and there is no ordering sign there. ஆர்டர் பண்ணக்கூடிய அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்ல டீச்சர் இஸ் த டிரான்சென்டென்டல் சிக்னிஃபையர். அந்த டீச்சர் இருக்கும் பொழுது எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணும், அமைதியா அந்தந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும். when the transcendental signifier is absent, என்ன ஆகும், டீச்சர் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா எந்த பிள்ளையாவது அதனுடைய சொந்த இடத்துல உட்காருமா? will they sit in the same place? No, they will do a lot of mischief and they will make the mess of the place. அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டீச்சராக முயற்சி பண்ணும். ஏய் நான் தான் டீச்சர், நீ உட்காருங்க, நான் சொல்றது கேளுங்க. இன்னொருத்தர் நீ யாருடா சொல்றது, நான் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னு சண்டை போடும். அப்ப அங்க வந்து கேயோஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒரு புது மீனிங்கை கொண்டு வரும். அண்ட் தட் இஸ் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஓகே, there is no center அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். வெரி குட். நவ் இதெல்லாமே சும்மா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நவ் வாட் இஸ் போஸ்ட் மாடர்னிசம்? ஏன்னா இதெல்லாமே கனெக்டட். அதனால தான் நான் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணாம அடுத்ததுக்குள்ள ஓடிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம போஸ்ட் மாடர்னிசத்துக்கு சொல்றது எல்லாமே போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்துக்கும் அப்ளை ஆகும். அக்கார்டிங் டு போஸ்ட் மாடர்னிசம், there is no one objective truth. There is only relative truth. A relative truth na, what is true for me need not be true for you. Right? What is considered to be valued in one culture is not valued in another culture. ஏன்னா அப்படின்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா இந்த முனி கையில சாப்பிடணும் அப்படின்னு வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம இதுல அப்படி கையை உள்ள போட்டு இது வரைக்கும் பட்டு சாப்பிடணும். அது வந்து ஒரு சில கல்ச்சர்ல சொல்றாங்க, இப்படி சாப்பிட்டா தான்ப்பா உடல்ல ஒட்டும், இப்படி முனிவரில் சாப்பிட்டீங்கன்னா உடல் ஒத்தாது. அங்க போய் நீங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வெறும் கையில சாப்பிட்டீங்கன்னா கூட என்ன சொல்லுவாங்க, this fellow is uncivilized brute. ஏன் அப்படின்னா he doesn't know to eat with a spoon and a fork, so he is uncivilized அப்படிமா. ஆனா அந்த ட்ரூத் இங்கே செல்லுபடியாகாது. இங்கே ஸ்பூன்ல போய் உட்காந்து சாப்பிடணும், எனக்கு டேபிள் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, தலையில எதிரி அனுப்பிடுவாங்க. ஏன்னா we are brought up in a different culture altogether. So truth keeps changing from one culture to the other. இப்ப God அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ரிலிஜனுக்கு ஒவ்வொரு கிளைம். இப்ப கிறிஸ்டியானிட்டியில ஜீசஸ் இஸ் காட். அதுல ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க, ஜீசஸ் இஸ் நாட் காட், காட் த ஃபாதர் இஸ் காட். இதே ஹிந்துயிசத்துல வந்தீங்கன்னா அதுலயும் நிறைய ஃபேக்ஷன். ஒருத்தர் சிவா இஸ் காட், ஒருத்தர் விஷ்ணு இஸ் காட், பிரம்மாவை யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்லை. அதுலயும் ஒரு குரூப் இருக்காங்க, பிரம்மா இஸ் காட். அது இல்லாம லோக்கல் டெய்டிக்கு பின்னாடி ஓடுறவங்க இருக்கிறாங்க. அப்ப ட்ரூத் அப்படின்னா என்ன? அப்ப இதுங்க எல்லாருமே காட் தானே, இண்டிவிஜுவல் காட்ஸ், இண்டிவிஜுவல் ட்ரூத், பர்சனல் காட் அண்ட் a God who stands beyond all these things, and all the known gods are manifestation of that God. Appa what we can reach is the manifested reality, not the ultimate reality. And the ultimate reality க்கு நிறைய டைமென்ஷன் இருக்கு. அந்த டைமென்ஷன்ஸை நம்ம ரீச் பண்றோம். So truth is relative. And what is the value celebrated by postmodernism அப்படின்னு கேட்டீங்கன்னா, skepticism. Skepticismனா doubt. Don't accept anything as truth. இப்ப டீச்சரே ஒரு பாடம் நடத்தினாலும் ஸ்டூடெண்ட் அப்படியே நம்புறது இல்லை. இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்ட் என்ன பண்றான், அவன் கூகுள் இருக்கு, வாத்தியார் சொன்னது ரைட்டா அப்படின்னு போட்டு ஒரு 4 வெப்சைட்டை பாக்குறான். அந்த 4 வெப்சைட்லயும் வாத்தியார் சொன்னது வந்துச்சுன்னா ஓகே, வாட் டீச்சர் டாட் இஸ் ரைட். இல்லைன்னா he is wrong, I beg to differ with you sir அப்படின்னு ஸ்ட்ரைட்டா போட்டு உடைச்சிடறான். So doubting is the most celebrated term in postmodernism. இப்போ postmodernism மேஜர் கான்செப்ட்ஸ் என்ன? நம்பர் 1, there is no objective truth, there is no one truth. இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? Truth is relative. Meaning is also not one. There is multiplicity of meaning. There is no one interpretation to the text. இப்ப நம்ம ஒரு கிளாஸ்ல இப்ப நீங்க ஒரு 40 பேர் இருக்கீங்க, 50 பேர் இருக்கீங்க, 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா 10 டிஃபரெண்ட் மீனிங் வரும் ஒரு டெக்ஸ்டுக்கே. பிகாஸ் யூ ஆர் ரீடிங்
and the text has the potential to give different meanings to different contexts. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கும், அந்த ஆஸ்பெக்ட பேஸ் பண்ணி உங்களுக்கு மீனிங் சேஞ்ச் ஆகும். Okay, that is it. And the second point is reality is constructed. And நம்ம பார்க்கக்கூடிய the outer world is a constructed world. Okay, the outer world is a constructed reality. We live in a constructed reality. நம்ம வீட்டிலே பாத்தீங்கன்னா அந்த ரியாலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, பொம்பளை பிள்ளைங்க சிரிச்சா பூச்சி பழமொழி இருக்கு இல்லையா? பொம்பளை பிள்ளை வந்து எப்படி வேணுமோ சிரிக்கலாமா? பொம்பளை பிள்ளை சிரிச்சா பூச்சி, புகையில வெடிச்சா பூச்சி அடிச்சிடும். ஓகே, பஞ்சு வெடிச்சா போச்சு, பொம்பளை பிள்ளை சிரிச்சா போச்சு. அது சரியே ஆகாதுப்பா. யாரு சொன்னா அப்படி? யாரா இருந்தாலும் ரொம்ப அதிகமா சிரிச்சா அது தப்பு, ரொம்ப அதிகமா அழுதாலும் தப்பு. And this ideologies are being constructed over a period of time. That is the postmodern mindset. எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, there is something called a grand narrative. And all these grand narratives are to be questioned. அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஐடியாலஜி is actually created by those in power, or it is created by those who have money. இன்னைக்கு மீடியால சொல்லப்படுற ட்ரூத் எல்லாத்தையுமே அப்படியே நம்பலாமா அப்படின்னா, the ideology given by media is grand narrative. அதை அப்படியே நம்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது யாரு அப்படின்னா, those who are in power, those businessmen who are backing the government, they actually give grand narratives to us. அந்த grand narrativeக்கு ஆப்போசிட் ஆனது என்ன அப்படின்னா, Pittite narrative. A critique of grand narrative and a man who proposed the concept of Pittite narrative is Jean-Francois Lyotard. Lyotard. Lyotard, a very famous thinker. The postmodern turn, postmodern condition அப்படின்னு 2 ஒர்க்ஸ் எழுதினவர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு ஐடியாலஜியா ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, சொல்ற விஷயத்த அப்படியே ஏத்துக்காதீங்க. எதையும் கொஸ்டின் பண்ணி அரசி ஆராய்ந்து, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய், தீர விசாரித்து அதற்கு பின் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப தீர விசாரிக்கணும், யாரை விசாரிக்கணும் அப்படின்னா, அதுல இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாரையும் விசாரிங்க. You will find a new angle. Okay, so one term which is very much celebrated in the postmodern world is difference. Difference, D-I-F-F-E-R-A-N-C-E. In the postmodern world celebrates differences. உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை செலிப்ரேட் பண்றது தான் postmodernism. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the grand narratives are constructed through discourse. Discourse-னா ஒன்றும் இல்லை, serious writings. The serious writings and the serious writers who are backed by those who are in power, they create an ideology. And the ideology நம்ம அப்படியே உள்வாங்கணும்னா, sometime we become intellectual serfs. We become intellectual அடிமைகள். நம்ம இன்னைக்கு இண்டிபெண்டன்ட்னு சொல்றோம், but we are still colonized. We are suffering from intellectual colonization. அதனாலதான் பாத்தீங்கன்னா, there is a writer called, I think it doesn't surface in my mind, but there is a very famous essay, Decolonizing the Mind. அப்படின்னு ஒரு essay இருக்கு போஸ்ட் கொலோனியல் கான்செப்ட்ல. Decolonizing the mind. We need to decolonize the mind. Earlier we were the colonies physically. Now we are in the colony ideologically. Ideologically there are people who are ruling us using ideology. சித்தாந்தங்களால் நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். அது திராவிட சித்தாந்தமா இருக்கட்டும், அல்லது வேற மொழி பேஸ் பண்ணி சித்தாந்தமா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிலிஜன் பேஸ் பண்ண சித்தாந்தமாக இருக்கட்டும், நம்ம அதுக்கு அடிமையா தான் இருக்கோம். Sir, it is by Nguyen Thiong'o. Yeah, Nguyen Thiong'o, right? Yeah, that is the writer. Very good. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, போஸ்ட் மாடர்னிசம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, we need to deconstruct all the given teachings. இன்னைக்கு நம்ம கையில இருக்க எல்லா டீச்சருமே நம்ம என்ன பண்ணணும்,
we need to deconstruct it. கட்டுடைத்து அதை என்ன பண்ணணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் postmodernism is against normativity. Normativity-na, we are given norms, rules, regulations, and all these rules and regulations have been structured because it has favored a group of people. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, வரலாற்றுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபெமினிசம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபெமினிசம் இஸ் அகெயின் a kind of postmodern movement. It started questioning all the rules and regulations in the society. Because all these rules and regulations were actually written by men, by the patriarch, and it favored only men. It did not consider the women. It was again only suppressing women. Adanala postmodernism is against normativity, and postmodernism is a critique of power. பவர் அப்படிங்கிறது யாரிடம் இருந்து வருகிறது, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுகிறது அப்படின்னு படிக்கிறது தான் போஸ்ட் மாடர்னிசம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் போஸ்ட் மாடர்னிசம் இஸ் டிஸ்கிரைப். அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறத வந்து இஹாப் ஹாசன் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சர் வந்து இந்த மாதிரி டேபிள் பண்ணியிருக்கிறார். இஹாப் ஹாசன், இது வந்து நெட்ல போட்டீங்கன்னா உடனே கிடைச்சிரும். அதனால இந்த இதையும் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, நவ் நம்ம ஏற்கனவே பார்த்த மேஜிக்கல் ரியலிசம் கம்ஸ் அண்டர் ரியலிசம். நம்ம ஏற்கனவே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்ததுனால ஐ எம் ஸ்கிப்பிங் இட். நவ் வி மூவ் ஆன் டு a movement which is very closely connected to Marxism. What is the movement? New historicism. What is new historicism அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அக்கார்டிங் டு நியூ ஹிஸ்டாரிசிசம், ஹிஸ்டரி அண்ட் லிட்ரேச்சர் cannot be separated. இலக்கியமும் வரலாறையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. நீங்க இப்ப நம்ம லிட்ரேச்சரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போறோம், இன்டர்பிரேட் பண்ண போறோம் அப்படின்னா, we cannot avoid the presence of history in a literary text. இப்போ நீங்க வரலாறு, ஒரு இலக்கியம் எழுத போறீங்க அப்படின்னா, வரலாறு இல்லாம இலக்கியம் எழுத முடியாது. ஏதாவது ஒரு வரலாற்று பின்பணி உங்களை வந்து பாதிச்சிருக்கும். நீங்க வாழ்ற சூழ்நிலையில ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிருக்கும். அந்த பாதிப்பினால் தான் இலக்கியம் எழுத முடியும். அப்படி உருவாக்கக்கூடிய இலக்கியத்தை நீங்க திறனாய்வு செய்யும் பொழுது இந்த ஆத்தருடைய பேக்ரவுண்ட நீங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும். அதை நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்படி அவாய்ட் பண்ண மூமெண்ட் என்ன மூமெண்ட்? A movement which rejected history of the text and history of the writer. What is that movement? Formalism, new criticism, practical criticism, இது எல்லாமே ஒரே மூமெண்ட்டுக்குள்ள வருது. அப்ப அந்த ஃபார்மலிசத்திற்கு எதிரான மூமெண்ட் தான் நியூ ஹிஸ்டாரிசிசம். அக்கார்டிங் டு நியூ ஹிஸ்டாரிசிசம், ஹிஸ்டரி இஸ் இம்பார்ட்டன்ட். இவ்வளவுதான் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனா அதை தான் இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நியூ ஹிஸ்டாரிசிசத்தை பொறுத்த மட்டும் ஓகே, லிட்ரரி ஆப்ஜெக்ட் cannot be without the historical context. இப்ப நீங்க ஒரு இலக்கியம் எடுக்கிறீங்கன்னா, அந்த இலக்கியத்திற்கு ஒரு வரலாற்று பின்புலம் உண்டு, அதை எழுதியவருக்கு ஒரு வரலாற்று பின்புலம் உண்டு. அந்த ரெண்டையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது, language creates the world and language is part of history. Okay, language இந்த உலகத்தை உருவாக்குகிறது, and இந்த language வந்து அந்த வரலாற்றினுடைய ஒரு அங்கம் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லிட்டரரி ஆப்ஜெக்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட் அண்ட் இட் இஸ் த ஸ்லைஸ் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னாங்க. இப்போ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் எடுக்கிறீங்க, அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் இஸ் ரிட்டன் இன் அ டைம், இன் அ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ யூ கேனாட் டேக் திஸ் டெக்ஸ்ட் அவுட் அண்ட் யூ கேனாட் அனலைஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா, பைபிள்ல செயின்ட் பால் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் லெட்டர்ஸ் ஹி சேஸ் விமென் ஆர் டு கவர் தேர் ஹெட்ஸ், முக்காடிட வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, அப்ப இருந்த ஆண்கள் வந்து ரொம்ப வீக்கானவன் அப்ப அவரு கான்டெக்ட்ல. அதனால பெண்கள் வந்து தங்களுடைய அழகை மறைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா ஃபெமினிஸ்டும் செயின்ட் பாலுக்கு எதிராக திரும்பினாங்க. ஏன் பெண்களுக்கு மட்டும் முக்காடிட சொன்னார்? அவர் சொன்னாரு, எல்லாம் மோசமானவங்க, அதனால உங்களை காப்பாத்திக்கங்கம்மான்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னை வரைக்கும்
பெண்கள் வந்து முக்காடிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு அன்ரிட்டன் ரூல் இருக்கு. யாரும் இன்னைக்கு சர்ச்சில் அதை சொல்றது இல்லை, பிரீஸ்ட். ஆனா அந்த சர்ச்சுக்கு வர்ஷிப் பண்ணக்கூடிய ஃபீமேல் they insist on முக்காடிடுதல். நம்ம என்ன கான்டெக்ட்ல அவர் சொன்னாரு, எதுக்காக சொன்னாருன்னு பார்க்கல. அப்ப இருந்த ஜென்ஸ் எல்லாம் வீக், இப்ப இருக்கவங்க எல்லாம் அப்படி வீக்கா அப்படின்னா இட் இஸ் லெஃப்ட் டு த மென். அப்படி வீக்கான மென் இருக்க இடத்துல நம்ம காப்பாத்திக்கணும். நம்ம சொல்றோம்ல, துஷ்டன் இருக்கும்போது அங்கிருந்து தூர போறது நல்லதுன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம்ல, நம்மளுடைய ப்ராவர்ப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அவுட் ஆஃப் த கான்டெக்ட். இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, frailty thy name is women. Where does this statement occur? Every utterance comes in a historical background, in a context. Where does the statement occur? It occurs in a play by William Shakespeare. Hamlet பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்து சொல்றான், frailty thy name is woman. இந்த மாதிரி ஒரு வீக்கான ஒரு அம்மா எனக்கு கிடைச்சிருக்காங்களே, இவ்வளோ சபலத்துக்கு ஆளான ஒரு அம்மா, யூ ஆர் அ வெரி வீக் அப்படின்னு ஜென்ரலைஸ் சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான், அம்மா அப்படின்னு அவன் சொல்லாம உமன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டான். frailty thy name is woman. அங்க கெட்ரூட் வாஸ் அ வீக் உமன். அப்ப கெட்ரூட் மாதிரி எல்லா உமனும் வீக்கா அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொஸ்டின் பண்ணணும். we need to question it. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் த கான்டெக்ட் எடுத்து அவன் என்ன கான்டெக்ட்ல சொன்னான், அவ என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, தன்னுடைய புருஷனை கொன்னவ அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவ கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டா. அவளுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி தேவைப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா பவர் அவ கையில வச்சுக்கணும். அவ குவீனா இருந்தே பழகிட்டவ. ஷீ cannot forgo the kingdom, the power. அந்த பவர்ல இருந்து அந்த லைஃப் ஸ்டைல் அவளால விட்டு போக முடியல. அதனால அடுத்தது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் கிங் கேன் பிகம் த கிங் அப்படின்னு வரும் பொழுது, அண்ணன் இறந்துட்டா தம்பி வந்து கிங் ஆவான். அப்ப தம்பிய வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்ப அன்ரிட்டன் லா இருந்தது, ரிட்டன் லாவும் இருந்தது பாலிடிக்ஸ்ல. யாரு கிங் ஆகுறாங்களோ ஹீ கேன் மேரி த குவீன். அப்ப குவீன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பவர்ல இருக்கலாம், எல்லா அந்த பவருக்கான எல்லா லைஃப் ஸ்டைலையும் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறதுனால அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஓகே. ஆனா ஹேம்லெட் எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, ஷீ வாண்ட்ஸ் பிசிக்கல் பிளஷர், ஸோ ஷீ மேரிட் ஹிம் அப்படின்னு நினைச்சிட்டான். அதனால அவன் கோவப்பட்டு சொன்னான். அந்த கான்டெக்ட்ல இருந்து அந்த சென்டென்ஸை தனியா எடுத்து இன்னைக்கு எல்லா உமனுக்கும் அதை பொருத்துவது என்பது தவறு. என்ன பின்புலத்துல அந்த அட்டரன்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, தட்ஸ் இட். இப்ப நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ரொம்ப முக்கியமான கிரிட்டிக் யாரு அப்படின்னா, the one who coined the term is Stephen Greenblatt. ஆனா கல்ச்சரல் மெட்டீரியல்ஸ் காயின் பண்ணது யாரு? ரேமண்ட் வில்லியம்ஸ். என்ன டெக்ஸ்ட்ல ஸ்டீஃபன் கிரீன்பிளாட் வந்து நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணாரு அப்படின்னா, ரெனைசான்ஸ் செல்ஃப் ஃபேஷனிங், that is the name of the text. According to Stephen Greenblatt, self is a constructed reality, and according to him, identity is the combination of desired self representation plus power relations. அப்படிதான் இவரு சொன்னாரு. இதுல நியூ ஹிஸ்டாரிசிசம்னா ரொம்ப பெருசா மண்டை போட்டு பழக்காதீங்க. சிம்பிள் history is important. Are you there with me, teachers? Yes, sir. What is the time now? 4:43. Okay, 4:43. Okay, we can go up to 5. என்ன முடிக்க முடியுமோ அது வரைக்கும் முடிப்போம். அந்த போஸ்ட் கலோனியலிசத்தோட முடிப்போம். We are coming to the next theory, that is post colonial criticism. இன்ன வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பாப்புலரான ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னா போஸ்ட் கொலோனியல். அப்படின்னா இந்த டேர்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஹைஃபனேட்டட் வேர்டா இருக்கு. போஸ்ட் ஹைஃபன் கொலோனியல் அப்படின்னா ரியாக்ஷன் டு கொலோனியல் மைண்ட் செட் அண்ட் ஐடியாலஜி. இதுவே ஹைஃபன் இல்லாம இருந்துச்சுன்னா இட் இஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் த ஐடியாலஜி விச் எக்ஸிஸ்டட் டியூரிங் கொலோனியல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். நவ் போஸ்ட் கொலோனியல், வாட் இஸ் போஸ்ட் கொலோனியல் தியரி worried about அப்படின்னா, it is worried about identity, it is worried about power and control. Post-colonial theory is worried about race, it is worried about national identity, it is worried about subjectivity, it is worried about leadership. இப்போ இதை கொஞ்சம் அப்படியே தியரைஸ் பண்ணோம்னா, in the post-colonial world, there are 3 important
theoreticians. யாரு அந்த 3 பேரு அப்படின்னா, நம்பர் 1 எட்வர்ட் W. Said. எட்வர்ட் Said அப்படின்னு சொல்லுவாங்க அவரு. நம்பர் 2 காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக். and the third one is ஹோமி கே பாபா. ஹோமி கே பாபாவுடைய பத்தி டேர்ம்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். what are the major terms by ஹோமி கே பாபா? do you remember those terms? Mimicry. Mimicry அப்படின்னா unconscious imitation of the colonizers, or say the colonizers lifestyle, the colonizers ideology. That is called mimicry. Mimicry na imitation. Unconscious நம்ம யார் அடிமைப்படுத்துறோம்னோ அவனுடைய லைஃப் ஸ்டைல, அவனுடைய லிங்குவிஸ்டிக் ஸ்டைல்ஸ, அவனுடைய கல்ச்சரை நம்மளும் ஃபாலோ பண்றது. Then you have there ஹோமி கே பாபா. the terms of ஹோமி கே பாபா அப்படின்னு போட்டு பாருங்க, ஒருவேளை இந்த கோர்ஸ் நம்ம அதை பார்ப்போம். Now, what is the major premises of post-colonial criticism? According to post-colonial criticism, history is written by the victors. The victors na one who is powerful, one who overpowers the other, he writes history, and all the literature comes from his point of view. இன்னைக்கு இந்தியாவை பத்தி வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் த லேண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ், land of pipers, land of vipers, land of barbarians. அப்படிதான் நம்மளை பார்த்துருக்குறாங்க. It's the land of uncivilized brutes. Yeah, அப்படின்னா they have colonized India and they were the ones who wrote about us to the Western world. நம்மளை பத்தி வரலாறு யாரு முத எழுதுனாங்க அப்படின்னா அவங்க எழுதுனாங்க. அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லா அந்த வரலாறு தான் படிக்கப்பட்டது. அந்த ஒரு நம்பிக்கை தான், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் அவங்கள்ட்ட இன்னமும் இருக்கு. இன்னைக்கு வேணுமோ பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜிக்கல் ப்ளூம், பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட், இமெயில், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இந்தியாவை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல வெறும் புத்தகங்கள், அந்த புத்தகங்களை எழுதியவர்கள் எல்லாம் யாரு? காலனைசர்ஸ். அவங்க நம்மளை பத்தி ஒரு தப்பான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாங்க இந்த வெஸ்ட். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அக்கார்டிங் டு போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசிசம், ஆல் written words are to be studied because it is written by those in power, so it must be biased. ஒருதலை சார்பாக இருந்தது. எதுவா இருந்தாலும் சரி, யார் பவர்ல இருக்கானோ அவன் ரீரைட் பண்ண ஒரு முயற்சியில தான் இறங்குவான். எதெல்லாம் வரலாற்றில் இருந்ததோ அத வரலாற்றில் இருந்த விஷயத்த ரிமூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா when Caesar invaded Egypt, what did he do? He set fire to the great library of Alexandria because a library, Susmita Jinsi ma'am, kindly check your controls. ஏன்னா ஏதோ ரைட்டிங்லாம் ஸ்கிரிப்லிங்லாம் வருது. வெரி குட். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, சீசர் என்ன பண்ணாரு, when he invaded Alexandria, Alexandria became the colony. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணானா, அந்த நேஷனுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா லைப்ரரி. பிகாஸ் லைப்ரரி பிரிசர்வ்ஸ் த ஹிஸ்டாரிக்கல் ஐடென்டிட்டி. அந்த வரலாற்றை நம்ம அழிச்சிடணுங்கிறதுக்காக என்ன பண்ணா, the whole அந்த லைப்ரரி வாஸ் செட் ஆன் ஃபயர். The identity, national identity, cultural identity, social identity was completely erased, and they started enforcing their own ideology. அதேதான் இங்கிலீஷ்காரங்களும் பண்ணாங்க, பிரெஞ்சுக்காரங்க பண்ணாங்க, the Dutch people, the Portuguese. When they colonized a nation, they gave their religion, they gave their own education system. இன்னைக்கு இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் இங்கிலீஷ் எஜுகேஷன், இங்கிலீஷ் லைஃப் ஸ்டைல், அண்ட் we have come to believe that this is our culture, the Western culture. நம்ம கல்ச்சர் இன்னைக்கு ஸ்டே இன் ரிலேஷன்ஷிப்லாம் வந்துருச்சு. இது நம்ம கல்ச்சரா அப்படின்னா, இட் இஸ் நாட் இந்தியன் கல்ச்சர். இந்தியன் கல்ச்சர்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா, பிஃபோர் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன இருந்தது அதுதான் இந்தியன் கல்ச்சர். ஓகே, மற்றது எல்லாமே இஸ் நாட் இந்தியன் கல்ச்சர், இட் இஸ் வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர். அது நமக்கு தெரியாமலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், we are unconsciously following. அதை கான்சியஸா கொண்டு வந்தது தான் போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசிசம். Then we need to adapt a unique perspective of the empire. அப்படின்னா the empire is giving a kind of ideology to us. We need to
have a different perspective to that empire. அதற்கப்புறம் post-colonial criticism என்ன பண்ணும் அப்படின்னா, it will study how power works in literature. It will study how hegemony is followed. Okay, ஓடிச்சா? It will study how literature was written by the Westerners. அப்போ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த post colonial criticism, they problematize terms like first world, second world, third world, fourth world. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் எந்த வேர்ல்டுல வரோம்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல வர்றோமா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல, செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல வர்றோமா? தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஃபோர்த் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னு வந்துருது. இது எல்லாமே ஹூஸ் டேர்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த டேர்ம் காயின் பை த காலனைசர்ஸ். அத கொஸ்டின் பண்றது தான் போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசிசம். அண்ட் போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசிசம்னா அதுல ரெண்டு நேம்ஸ் ரொம்ப பாப்புலரா வரும். ஒன்னு வந்து சின்னுவா அச்சபி, நீக்ரோ திங்கர், நீக்ரோ ரைட்டர். அவருடைய ஃபேமஸான ஒர்க் என்ன? ஃபேமஸான நாவல்ஸ் A man who wrote about Igbo culture and how Igbo culture was Things Fall Apart. Things Fall Apart ன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. The Ant Hills of Savannah அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. எதை பத்தி அப்படின்னா, இக்போ கல்ச்சர்னு ஒரு கல்ச்சர் இருந்து, ரிச் கல்ச்சர் வித் ரிச் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருந்தது. அந்த கல்ச்சர் ஹவு இட் டிஸ்இன்டிகிரேட்டட் பிகாஸ் ஆஃப் த imperialism, colonization and the introduction of Christianity into Igbo culture. அத பத்தி ஒரு பயங்கரமான ஸ்டடி பண்ணி எழுதின நாவல் தான் Things Fall Apart or The Ant Hills of Savannah. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா anti-colonial novel is Joseph Conrad's Heart of Darkness. அது இருக்கு. Now what is the time? I think it's 5. Am I right? 4:51 sir. ஓகே, நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா அடுத்தது